வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ. ஆல்ரெடி நம்மளோட சேனலில் கரண்ட் அஃபேர்ஸுக்குன்னு சொல்லி உங்களுக்கு தனியாக வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு வீடியோ கீழேயும் அதோட பிடிஎஃப் லிங்க்கும் கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி அக்டோபர் நவம்பர் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அதை பார்க்காதவங்க அதையும் பார்த்துட்டு அதுலேருந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை கீழே பிடிஎஃப்பை வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருப்போம். டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கிட்டாலும் உங்களோட விருப்பம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து டிசம்பர் மந்த்துக்கான பார்ட் 1 கரண்ட் அஃபேர்ஸ். பார்ட் 1ல் என்ன வரும்னா 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் நடந்த டிசம்பர் மந்தில் நடந்த விஷயங்கள் வந்து பார்ட் 1லையும், 11 to 20 வரைக்கும் பார்ட் 2விலையும், 21லேருந்து 30, 31 வரைக்கும் இருக்கிறது வந்து பார்ட் 3லையும் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுவோம். இது வந்து பார்ட் 1 வீடியோ. 2 days ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். நம்மளோட சேனலில் ஒரு 2 days ஒன்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் 1 பார்ட் 2 அடுத்தடுத்த மந்த்துக்கு கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும். ஒரு ஹோல் இயரையும் வந்து எக்ஸாம்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள். கூட்டுறவுத்துறை வேர்கள் மற்றும் விழுதுகள் திட்டத்தினை கூட்டுறவுத்துறை அறிமுகம் செய்துள்ளது. வேர்கள் திட்டம் கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுக்காக தொடங்கப்பட்ட திட்டம். இது வந்து ஒரு கூட்டுறவு இதில் வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க இல்லையா, வேலை பார்க்குறவங்களோ அதில் மெம்பராக இருக்கவங்களோ உறுப்பினராக இருக்கவங்க அவங்களோட குடும்பத்துக்கான ஒரு நல நிதி திட்டம் தான் இந்த திட்டம். அதாவது அவங்களோட மருத்துவ செலவுக்கும் சரி, இந்த நிறைய இதெல்லாம் இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இது அவங்களோட பசங்களோட கல்வி செலவு இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்காக இது வந்து கேட்பாங்க. வேர்கள் மற்றும் விழுதுகள் திட்டம் யாருக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு, கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். அவங்களோட நல நிதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது விழுதுகள் திட்டம் கூட்டுறவில் வேலை செய்யும் பணியாளர்களுக்காக தொடங்கப்பட்டது. வேர்கள் மற்றும் விழுதுகள் ரெண்டும் தான். வேர்கள்னா அதில் இருக்க மெம்பர்ஸுக்கு, விழுதுகள்னா அதில் அசிஸ்டண்ட்டாக அந்த மாதிரி வேலை பார்ப்பாங்க இல்லையா, வேலை செய்யும் பணியாளர்களுக்கான ஒரு திட்டம். இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, உதயம் தளம். மத்திய அரசின் உதயம் தளத்தின் கீழ் பெண்கள் நடத்தும் சிறு தொழில்களின் தரவரிசையில் தமிழகம் 2வது இடத்தில் உள்ளது. இந்த உதயம் தளம்ன்றது என்னன்னா, இந்த எம்எஸ்எம்இன்னு சொல்லுவோம் இல்லையா, சிறு குறு விவசாயிகள். இப்போ பெண்கள் வந்து புதுசாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும், வீட்டில் இருந்து ஒரு சிறு தொழிலோ ஒரு ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்னா, இந்த எம்எஸ்எம்இ அந்த உதயம் தளத்தில் போய் ரெஜிஸ்டர் பண்ணி அதில் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியது வந்து கட்டாயம். அது இருந்தால் தான் அவங்க வந்து அடுத்து ஃபர்தராக ஏதாவது லோன் அப்ளை பண்ணாலோ இல்லை டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணாலோ அந்த சர்டிஃபிகேட்டை அவங்க கேட்பாங்க. இதை வந்து பேசிக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஆன்லைனில் ஃப்ரீயாகவே ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம இந்த சர்டிஃபிகேட் இதெல்லாமே வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஆல்ரெடி இது நடந்துட்டு தான் இருக்குது. பாருங்கள், இந்த உதயம் தளம் 2020லேயே ஆரம்பிச்சிட்டாங்க. 5 வருஷமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போது இந்த உதயம் தளத்தை பயன்படுத்தி நிறைய புதிய திட்டங்கள் வந்து புதிய தொழில்கள் தொடங்கின வரிசையில் தமிழகம் 2வது இடத்துல இருக்குது. இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்கீம் கிடையாதுப்பா, மத்திய அரசோட திட்டம் தான் இது. ஓகேவா? ஆனால் நாங்கள் இப்போ அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் எல்லோ கலரில் அப்படின்னா, இதில் தமிழ்நாடு 2nd பிளேஸில் வந்திருக்குது அப்படிங்கிறதுனால இது தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லி அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். அடுத்தது கால்நடை காப்பீடு திட்டம். கேரள மாநிலமானது கால்நடை காப்பீடு திட்டத்தினை அறிமுகம் செய்துள்ளது. கால்நடைகளுக்கு இன்சூரன்ஸ், ஓகேவா, அதை வந்து கேரளா வந்து அறிமுகம் பண்ணியிருக்கு. சின்பாக்ஸ். இந்தியா மற்றும் கம்போடியா இடையே நடைபெறும் கூட்டு இராணுவ பயிற்சியான சின்பாக்ஸ் மகாராஷ்டிராவில் நடைபெறுகிறது. நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. இந்த நாடுகளுக்கு இடையேயான இராணுவ பயிற்சிகளோட பேரை மட்டும் தனியாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சு வச்சுக்கோங்க. ஒரு கொஷினாவது இதுலேருந்து கண்டிப்பாக வரும். அடுத்தது புவிசார் குறியீடு. குஜராத்தில் தயாரிக்கப்படும் கர்ச்சோலா அப்படிங்கிற கைவினை பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. பாருங்க, புவிசார் குறியீடு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்தியா முழுக்க ஜிஐ டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளை வந்து இப்போ நம்ம காப்புரிமை, பேட்டன்ட் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு பொருளை ஒரு இடத்துல ஃபேமஸ் ஆகுது, தயாரிக்கிற விதத்துலேயோ இல்லை அங்கே விளைவிக்கிறதுனாலையோ ஏதோ ஒரு வகையில் அந்த பொருள் அங்கே ஃபேமஸ் ஆகுது அப்படின்னா அந்த பொருளுக்கு அவங்களுக்கு மட்டும் அதை அனுமதி கொடுப்பாங்க. புவிசார் குறியீடுனா அவங்க மட்டும்தான் அதை தயாரிக்க முடியும்.
இப்ப தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, அது மாதிரி ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொன்னு வந்து ஜிஐ டேக் குடுத்துருப்பாங்க. ஈரோடு மஞ்சள், மணப்பாறை முறுக்கு, திண்டுக்கல் பூட்டு இப்படி நெறைய இருக்கு. ஓகேவா? தமிழ்நாட்டுல நெறைய விஷயங்களுக்கு ஜிஐ டேக் குடுத்துருக்காங்க. அது மாதிரி குஜராத்ல கர்ச்சோலா அப்படிங்கிற ஒரு கைவினை பொருளுக்கு புவிசார் குறியீடு லேட்டஸ்ட்டா குடுத்துருக்காங்க. குஜராத்ல மட்டும் இப்ப வரைக்கும் 27 பொருளுக்கு புவிசார் குறியீடு குடுக்கப்பட்டிருக்கு. புவிசார் குறியீட்ல 58 பொருட்களுடன் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது. இது ரொம்ப முக்கியம். அதிகமான பொருட்களுக்கு புவிசார் குறியீடு குடுத்தது தமிழ்நாட்டுக்கு தான். மொத்தம் எவ்வளவுனா 58 பொருட்களுக்கு குடுத்துருக்காங்க. குஜராத்துக்கெல்லாம் பாருங்க, இப்ப வரைக்கும் 27 பொருள் தான். தமிழ்நாடு தான் இருக்கிறதுலயே ஹையஸ்ட் ஜிஐ டேக்ல. அடுத்து இந்தியாவின் பொருட்கள் புவிசார் குறியீடு, அதாவது பதிவு மற்றும் பாதுகாப்பு சட்டம் எப்ப மொத கொண்டு வந்தாங்கன்னா, 1999ல கொண்டு வந்து 2003ல தான் ஆனா நடைமுறைக்கு வந்துச்சு. ஓகேவா? இதெல்லாமே எக்ஸ்ட்ராவான இது சம்மந்தப்பட்ட பாயிண்ட்ஸு. நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்னா அத மட்டும் தான் கேட்பாங்களா? அப்படின்னா அப்படிலாம் இல்ல. அது தொடர்பான நம்ம பாட சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. அடுத்தது இந்தியா தேர்வு. 2025, 26ஆம் ஆண்டிற்கான ஐநா அமைதிக்கான ஆணையத்தின் உறுப்பினராக இந்தியா மீண்டும் தேர்வாகி உள்ளது. மீண்டும் தேர்வாகி உள்ளது அப்படிங்கிறதுலேருந்தே தெரியுது. ஆல்ரெடி இருந்துச்சு. இப்போ திரும்ப இந்த வருஷத்துக்கு வந்து அமைதிக்கான ஆணையம். அந்த ஐநா சபையே வந்து செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு உலகம் முழுக்க ஒரு அமைதிக்காக தான் உருவாக்கப்பட்டது அந்த ஐநா சபை. இதுல ஒவ்வொரு இதுலயும் ஒரு ஆணையம் மாரி, இப்ப நம்ம இதுல எப்படி நிதிக்குழு, நிதி ஆணையம்லாம் போடுறோம். அதுமாரி அமைதிக்கான ஆணையம்னு ஒண்ணு போடுவாங்க. அதுல இந்த வருஷம் இந்தியா வந்து அதுல ஒரு மெம்பரா ஆயிருக்கு. இந்த ஐநா அமைதி ஆணையம் எப்ப இருந்து போடப்பட்டிருக்குன்னா 2005ல இருந்து இது வழக்கத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது விவசாய கழிவுகள். விவசாய கழிவுகள் அதிகமாக மத்திய பிரதேச மாநிலத்தில் அதிக அளவு எரிப்பதாக இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் ICAR அறிக்கை தெரிவித்துள்ளது. இந்த ICARன்றது எதுனா இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் பேர் தான் ICAR. இது தொடங்கப்பட்ட வருஷம் 1929. அதாவது என்னன்னா விவசாய கழிவுகளை வந்து அதிகமா எரிக்கிற மாநிலம் மத்திய பிரதேசம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது அஷ்டலட்சுமி மகோத்சவ விழா. அஷ்டலட்சுமி மகோத்சவ விழாவானது புதுதில்லியின் பாரத் மண்டபத்தில் வைத்து கொண்டாடப்பட உள்ளது. இந்த விழாவை வந்து டெல்லியில கொண்டாடுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த விழா என்ன அப்படின்னா, அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேசம், மேகாலயா, மணிப்பூர், நாகாலாந்து, மிசோரம், திரிபுரா, சிக்கிம் இந்த 8 வடகிழக்கு மாநிலங்களால கொண்டாடப்படுற ஒரு விழா தான் இந்த அஷ்டம். 8னா அஷ்டம், அஷ்டலட்சுமி அப்படின்னா 8. ஓகேவா? அந்த பேர்ல தான் இதை வந்து இந்த விழா கொண்டாடுறாங்க. இது அந்த ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸான விழா. இது வந்து டெல்லியில் வச்சு கொண்டாட போகிறாங்க இந்த வருஷம். நெட்வொர்க் தயார் நிலை குறியீடு 2024. நெட்வொர்க் தயார் நிலை குறியீடு 2024 பட்டியலில் இந்தியா 49வது இடத்தை பிடித்துள்ளது. இந்த இந்தியா, தமிழ்நாடு இத்தனையாவது இடம் வருது இல்லையா? அது எல்லாமே முக்கியம். அடுத்தது ஆயுஷ்மான் பாரத் திட்டம். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை 35.89 கோடி காப்பீட்டு அட்டைகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சுன்னா 2018ல் ஆரம்பிக்கப்பட்டது. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீமு. அடுத்தது கருணை கொலை. சமீபத்தில் பிரிட்டன் நாடாளுமன்றம் கருணை கொலைக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. கருணை கொலை அதாவது ரொம்ப அதுக்கு மேலே அவங்க சர்வை பண்ணுறதே கஷ்டம். அவங்களோட அந்த உயிரே வந்து அவங்கள வந்து வாழ்கிறதே வந்து கஷ்டம்ன்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவங்க உறவினர்களோ இல்லை அவங்க கார்டியனோ அவங்க ரிலேட்டிவ்ஸோ பெர்மிஷன் வாங்கிட்டு அவங்கள கருணை கொலை பண்ணிடலாம் அப்படிங்கிற மர்சி கில்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நம்ம இந்தியாவில் ஆல்ரெடி 2018லேயே வந்து இதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஏன்னா படுத்த படுக்கையாக இருப்பாங்க, பல வருஷமாக வலியிலையும் வேதனையிலும் சித்திரவதை, அவங்களே சொல்லுவாங்க என்னை கொன்னுருங்க, என்னால் வலி தாங்க முடியல அப்படின்னு. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்துருக்கு. இதை இப்போ லேட்டஸ்ட்டாக பிரிட்டன்லேயும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பெண்கள் கொலை. உலகம் முழுவதிலும் நாள் ஒன்றுக்கு 140 பெண்கள் தங்கள் குடும்பத்தினரால் கொலை செய்யப்படுவதாக ஐநா சபை தெரிவித்துள்ளது. பாருங்க, நார்மலாக வந்து கொல்லப்படுறது வேற, இது தங்களோட குடும்பத்தினராலேயே ஃபேமிலியே ஏதோ ஒரு ரீசனுக்காக பெண்களை வந்து கொல்றது ஒரு நாளைக்கு நாள் ஒன்றுக்கு 140 பெண்கள். ஆனால் இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க.
அப்படின்னு சொல்லி சர்வேல ஐநா சபை வந்து அறிவிச்சிருக்கு, சர்வே எடுத்ததை வச்சு. 2022 மட்டும் பெண்களோட மொத்த இறப்பு எண்ணிக்கை எவ்வளோன்னா 48,800 குடும்பத்தாரால மட்டும் கொல்லப்பட்டது. நம்ம ஆணவ கொலை இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. 2023 பெண்கள் இறப்பு எண்ணிக்கை வந்து அதே 22ல 48,000 இருந்தது, 23ல 51,000 இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு, குறையல. அடுத்தது ஓஹோஞ்சோ இவேலா. உலக வர்த்தக அமைப்பின் தலைவியாக நைஜீரிய நாட்டின் ஓஹோஞ்சோ இவேலா அப்படிங்கிறவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. உலக இந்த வர்த்தக அமைப்பு 1995ல் உருவாக்கப்பட்டது. இதோட தலைமையகம் ஜெனீவா, சுவிட்சர்லாந்தில் இருக்கு, ஜெனீவால இருக்கு. இந்தியா காரிகோம் உச்சி மாநாடு. 2வது இந்தியா காரிகோம் உச்சி மாநாடானது கயானாவில் நடைபெற்றது. காரிகோம் உச்சி மாநாடு எங்க நடந்துச்சுன்னா கயானா. காடு வளர்ப்பு முயற்சி. சீன நாடானது உலகின் மிகப்பெரிய காடு வளர்ப்பு முயற்சியை தக்லமாகன் பாலைவனத்தில் தொடங்கியுள்ளது. அதாவது காடுகளை வந்து நம்ம இந்தியாவிலுமே இதெல்லாம் பண்ணுறோம். சின்ன சின்ன காடுகளை வந்து வளர்க்குறது, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில், அளவான ஏரியாவில் மரங்களை அதிகமாக நட்டு அட் அ டைமில் அதை வந்து ஒரு சின்ன காடாக உருவாக்குறது திட்டம் இந்தியாவிலேயே நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம் அங்கங்கே. ஆனால் சைனாவில் என்ன பண்ணுறாங்கன்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய காடு ஒரே இடத்துல உருவாக்க போகிறாங்க. அதுக்கான முயற்சியை அதுவும் எங்கே, அங்கே இருக்கிற ஒரு பாலைவனத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, தக்லமாகன் அப்படிங்கிற பாலைவனம். பாதுகாப்பு நிதி. தமிழ்நாடு ரூபாய் 50 கோடியில் அழிந்து வரும் உயிரினங்கள் பாதுகாப்பு நிதியை அமைத்துள்ளது. அழிந்து வர உயிரினங்களுக்காக அதை வந்து சேவ் பண்ணுறதுக்கு மணி வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒதுக்குவாங்க இல்லையா, அது மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 50 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இதன் மூலம் அழிந்து வரும் ஆபத்தான உயிரினங்களை பாதுகாக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்டது. ஏன்னா ஒவ்வொன்றுலையுமே அது தாவரமாக இருந்தாலும் விலங்காக இருந்தாலும் அந்த உயிரினங்கள் எதெல்லாம் அழிஞ்சிட்டு வருது, ரொம்ப ரேர் ஸ்பீசிஸ் ஆகுதோ அதை வந்து பார்த்துக்கிறதுக்காக இந்த காசை செலவழிப்பாங்க. புதிய முதல்வர். மகாராஷ்டிராவின் புதிய முதல்வராக தேவேந்திர பட்னாவிஸ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இந்த மாதிரி கொஷின்ஸ் மோஸ்ட்லி வராது, ஏன்னா அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பட் இருந்தாலும் வேறு எதுக்காவது இது ரிலேட்டடாகவோ இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு கொஷினில் எலிமினேஷன் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறது யூஸ் ஆகும். அடுத்தது மிசோரம். இளம் வயதினரிடையே ஹெச்ஐவி பாதிப்பு அதிகம் உள்ள மாநிலமாக மிசோரம் திகழ்கிறது. பொதுவாகவே இந்தியாவில் ஹெச்ஐவி ஓரளவு ஒழிச்சிட்டோம், கம்மியாயிருச்சு. ஆனால் அதுலேயுமே அதிகமாக இருக்குது எங்கே, அதுவும் அடல்ட் இளம் வயதினர்கிட்ட அதிகமாக இருக்கிறது வந்து மிசோரம் மாநிலத்தில் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. வர்த்தக பரிவர்த்தனை. தற்போது ஸ்விஃப்ட் எனப்படும் உலக வங்கியின் வலைப்பின்னல் மூலம் உலக அளவிலான வர்த்தக பரிவர்த்தனை மேற்கொள்ளப்படுகிறது. ஸ்விஃப்ட் அப்படிங்கிற ஒரு உலக வங்கி மூலமா, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஜெய்சா. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் ஐசிசி தலைவராக ஜெய்சா பதவியேற்று கொண்டார். ஜெய்சா அப்படிங்கிறவங்களை வந்து ஐசிசி, அதாவது இந்தியன் இல்லை, சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலோட இன்டர்நேஷனல், ஓகேவா, அதோட தலைவராக எடுத்திருக்காங்க. அந்நிய நேரடி முதலீடு. இந்தியாவில் அந்நிய நேரடி முதலீட்டுக்கு சிங்கப்பூர் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. சிங்கப்பூர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணியிருக்கு இந்தியாவோட அந்நிய நேரடி முதலீட்டில். ஹிரிமெல சக்தி. இந்தியா மற்றும் மலேசியா இடையே ஹிரிமவ் அது ஆக்சுவலாக, ஓகேவா, ஹிரிமவ் சக்தி என்னும் கூட்டு இராணுவ பயிற்சி நடைபெற்றுள்ளது. இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையில இருக்க இராணுவ பயிற்சிக்கு பேர் ஹிரிமவ். இலக்கு நிர்ணயம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த ஹெட்டிங் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் வெறும் கரண்ட் அஃபேர்ஸாக குடித்தா உங்களுக்கு படிக்கிறதுக்கும் போர் அடிக்கும். கண்டிப்பாக வெறும் பாயிண்ட்ஸாக தெரியும், ரொம்ப போரிங்காக இருக்கும். எதுலேருந்து எது வரைக்கும் எந்த கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது தெரியாமல் போயிடும். இன்னொன்று, ஒன்ஸ் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது நீங்கள் புரிஞ்சு படிச்சுட்டா போதும். செகண்ட் டைம் நீங்கள் ரிவிஷன் அப்போ அந்த ஹெட்டிங்கை பார்த்தாலே போதும், ஓ இது சம்மந்தப்பட்டது, இது சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக நீங்கள் ரிவைஸ் பண்ண யூஸ் ஆகும். அதுக்காக தான் ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸுக்கும் ஹெட்டிங் கொடுத்துருக்கோம். சரி, இலக்கு நிர்ணயம். உலக சுகாதார நிறுவனம் WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 2030ஆம் ஆண்டுக்குள் எய்ட்ஸ் நோயை ஒழிக்க இலக்கு நிர்ணயித்துள்ளது. சொன்னேன் இல்லையா, எய்ட்ஸ் வந்து உலக அளவில் அந்த எய்ட்ஸே முழுசாக இல்லாமல் ஒழிக்கிறதுக்கு 2030க்குள்ளே பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இன்னும் ஒரு 5 வருஷத்துக்குள்ளேயே. ஆனால் இந்தியா வந்து என்ன வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 2028லேயும்
2028க்குள்ள முடிக்கணும்னு சொல்லி இந்தியா வந்து பிளான் பண்ணியிருக்கு. இன்னும் ஒரு 3 வருஷத்துக்குள்ளேயே. ஆனா உலக அளவுல WHO வந்து 2030க்குள்ள அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. எந்த தைரியத்தில வந்து இந்தியா இந்த மாதிரி 2028லயே முடிக்கணும் அப்படின்னு இலக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி இந்தியாவுல எய்ட்ஸ் உருவாக்கத்தோட விகிதம் 0.23% தான். அந்த அளவுக்கு தான் வந்து இப்ப எய்ட்ஸ் இருக்கவங்க கண்டுபிடிக்கப்பட்டு வந்துட்டுருக்காங்க. தமிழ்நாட்டுல இன்னும் கம்மியா இருக்கு. எய்ட்ஸ் உருவாக்கும் விகிதம் வந்து 0.16% தான். அப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல இத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிரலாம் அதனால. உலக எய்ட்ஸ் தினம் வந்து டிசம்பர் 1. வருஷம் அந்த டிசம்பர் 1ல விழிப்புணர்வு நாளா கொண்டாடிட்டு இருக்கோம். அடுத்தது காஸ் பட்டேல். அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு அமைப்பின் FBI தலைவரா காஸ் பட்டேல் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. சையத் மோடி சர்வதேச பூப்பந்து போட்டி 2024ல் நடந்தது. 2024ஆம் ஆண்டிற்கான சையத் மோடி சர்வதேச பூப்பந்து போட்டியானது உத்தரப்பிரதேசத்தின் லக்னோவில் நடைபெற்றது. எங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் லக்னோவில் நடந்திருக்கு. மகளிர் ஒற்றையர் பிரிவில் PV சிந்து சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். PV சிந்து அத்லெட் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து மகளிர் ஒற்றையர் பிரிவில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஆண்கள் பிரிவில் வந்து லக்ஷயா சென் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். அடுத்தது இராணுவ பட்ஜெட். இராணுவத்திற்காக பட்ஜெட்டில் 12.30 லட்சம் கோடியை ரஷ்யா ஒதுக்கியுள்ளது. இது இந்தியாவோட இராணுவ பட்ஜெட் கிடையாது, ரஷ்யாவை பற்றி சொல்கிறாங்க. இராணுவத்துக்காக மட்டும் 12 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்களாம். இது ரஷ்யாவின் மொத்த பட்ஜெட்டில் 32% ஆகும். பாருங்க, 3ல் 1 பங்கை அப்படியே வந்து இராணுவத்துக்காக ஒதுக்கியிருக்காங்க. ஏன்னா ரஷ்யா அந்த வார் இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த இதுக்காகவே அதிகமாக செலவழிக்க வேண்டி வருது. அதனால் 3ல் 1 பங்கை வந்து இராணுவத்துக்காகவே ஒதுக்கியிருக்காங்க. கடல்சார் தொழில்நுட்ப மாநாடு. உலக கடல்சார் தொழில்நுட்ப மாநாடு 2024 சென்னையில் நடைபெறுகிறது. ஹெலன் கெல்லர் விருது. சக்தி மசாலா நிறுவன தலைவரான PC துரைசாமிக்கு ஹெலன் கெல்லர் விருது வழங்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பும் ஊக்கமும் அளித்ததற்காக வழங்கப்பட்டுள்ளது. ஹெலன் கெல்லர்னாலே நமக்கு தெரியும், கண்ணு தெரியாதவங்க, அவங்களுக்கு வந்து வாய் பேச முடியாது, ஊனமான ஒருத்தவங்க தான். அவங்க வந்து இந்த பிரெய்லி மெத்தடில் தான் படித்து பெரிய பட்டம்லாம் வாங்கினவங்கன்னு சொல்லி பாடத்தில் படிச்சிருக்கோம். அவங்க ஞாபகமாக வந்து இந்த அவார்டு கொடுத்துட்ருக்காங்க. ஊனமானவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு, அவங்களுக்கான வந்து வாழ்க்கைக்கு வந்து இது என்னென்னலாம் செஞ்சு கொடுப்பாங்க இல்லையா, ஒரு சில பேர் சப்போர்ட் பண்ணி அவங்களுக்காக இந்த விருது கொடுக்குறாங்க. இந்த வருஷம் சக்தி மசாலா நிறுவனத்தோட ஓனருக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் நிறையா விளம்பரம் பார்த்துருப்பீங்க. இந்த ஊனமுற்றவங்களுக்காக அவங்க நிறையா வேலை வாய்ப்புகளை வந்து கொடுத்துருக்காங்க, அவங்களோட இதில் வேலை செய்கிறதுக்கு. அதுக்காக இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. மேற்கு வங்காளம். யுனெஸ்கோவின் சிறந்த பாரம்பரிய சுற்றுலா தலமாக மேற்கு வங்காளம் அறிவிக்கப்பட்டுள்ளது. யுனெஸ்கோ வந்து பாரம்பரிய தலமாக வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒரு சிலதை வந்து அவங்களே தத்தெடுத்துட்டு ஸ்பான்சர் பண்ணுவாங்க, ஒரு சிலதை வந்து அவங்களே பராமரிப்பாங்க, இந்த மாதிரி ஒரு சிலதை வந்து அறிவிப்பாங்க. ஓகேவா, அந்த மாதிரி அறிவித்ததில் மேற்கு வங்காளத்தை பாரம்பரிய சுற்றுலா தலமாக அறிவிச்சிருக்கு. யுனெஸ்கோ அப்படிங்கிறதோட எக்ஸ்பேன்ஷன் பாருங்கள், யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன், ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் மற்றும் பண்பாட்டு அமைப்பு. இது தொடங்கப்பட்ட நாள் வந்து 1945. ஐநா சபை தொடங்கப்பட்டது இதே தான் 1945. அந்த வருஷம் தான் இதுவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட தலைமையகம் இருக்கிறது வந்து பாரிஸ், பிரான்ஸில் இருக்கிற பாரிஸ். அடுத்து நீர் போக்குவரத்து சேவை. ஆசியாவின் முதல் நீர் போக்குவரத்து சேவையானது ஜம்மு மற்றும் காஷ்மீரின் ஸ்ரீநகரில் உள்ள டால் அப்படிங்கிற ஏரியில் தொடங்கப்பட்டுள்ளது. நீர் போக்குவரத்து சேவை, இப்போ நம்ம சாலை போக்குவரத்துனா NHன்னு சொல்கிறோம்ல, நேஷனல் ஹைவே, அது மாதிரி தேசிய நீர்வழி போக்குவரத்து அப்படின்னு சொல்லியே இருக்குது. NH1 NH2 NH3ன்னு இருக்க மாதிரி நீர்வழி போக்குவரத்து N1, நீர்வழி போக்குவரத்து N2 அப்படின்னு இருக்குது. சரியா, அந்த முதல் நீர் போக்குவரத்து சேவை வந்து ஜம்மு காஷ்மீரில் ஸ்ரீநகரில், அதோட தலைநகரம் ஸ்ரீநகரில் டால்கிற ஏரியில் ஆரம்பிச்சிருக்காங்க. உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க, 1986லேயே இருக்குது. இது வந்து வெளிநாடுகளுக்கான நீர்வழி போக்குவரத்து. பாருங்க, இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு. தேசிய நீர்வழி போக்குவரத்து எதுக்கு இடையில அப்படின்னா ஹால்தியா மற்றும் அலகாபாத் இடையே நடைபெறுகிறது.
இதோட நீளம் 1620 கிலோமீட்டர். கங்கை நதி, பாகீரதி நதி, ஹூக்ளி ஆறு இந்த 3 ஆறும் இணைத்து செயல்படுறது தான் இது. அடுத்தது தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் 2. இப்போ நம்ம வந்து NH 44னா இது, NH 7னா இது, இந்த ஊர்லேருந்து இந்த ஊர் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் நீர்வழியிலையும். பிரம்மபுத்திரா ஆற்றில் துபரி மற்றும் சைதியாவிற்கு இடையே நடைபெறுகிறது. இதோட நீளம் 891 கிலோமீட்டர். கங்கை, பாகீரதி அதே ஹூக்ளி ஆறுகளுக்கு இடையில தான் இந்த நீர்வழி போக்குவரத்தும் இருக்கு. அடுத்தது தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் 3. கேரள மாநிலத்தின் கொல்லம் மற்றும் கோட்டாபுரம் இடையே நடைபெறுகிறது. கொல்லத்திலிருந்து கோட்டாபுரம் வரைக்கும் போகிற ஒரு நீர்வழி போக்குவரத்து தான் இந்த நம்பர் 3. இதோட நீளம் வந்து 205 கிலோமீட்டர். 24 மணி நேரமும் செயல்படும் இந்தியாவின் முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்து. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். 24 மணி நேரமும் சேவையில் இருக்கும். இது வந்து கேரளாவில் இருக்குது. அடுத்தது தேசிய அஞ்சல் கண்காட்சி. தேசிய அஞ்சல் கண்காட்சியானது பீகாரில் உள்ள பாட்னா நகரில் நடைபெற்றது. அஞ்சல் கண்காட்சின்னு தனியாக ஒன்று நடக்குது, பீகாரில் நடந்திருக்கு. இந்திய அஞ்சல் சேவை தொடங்கப்பட்ட ஆண்டு 1837. நமக்கு தெரியும், பிரிட்டிஷ் தான் வந்து இந்த போஸ்ட்டு, ஃபேக்ஸ் இதெல்லாமே ஆரம்பித்து வச்சாங்க, டெலகிராமு இதெல்லாம். அவங்க காலத்தில் ஆரம்பித்தது தான் இந்த அஞ்சல் சேவை. 1837. இந்தியாவில் முதல்ல அஞ்சல் வில்லை 1857 கராச்சியில் தான் முதல்ல ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஏன்னா கராச்சி இப்போ வந்து பாகிஸ்தானில் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து 1852 நம்மளோட இருந்த ஒரு பகுதி தான். விரைவு அஞ்சல் சேவை 1975 ஆரம்பித்தாங்க. அஞ்சல் குறியீட்டு எண், பின்கோடு எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது ஆரம்பித்தது 1972. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு, அது ரிலேட்டடாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்தது தங்க இருப்பு. உலகின் மிகப்பெரிய தங்க இருப்பானது சீனாவின் பின்ஜியாங் நகரத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தங்கம் அதிகமாக கிடைக்கிற ஒரு ஏரியாவாக இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கன்னா சைனாவில். உலகத்திலேயே மிகப்பெரிய தங்க இருப்பு 1000 மில்லியன் டன் தங்கம் காணப்படுகிறதா அங்கே. ஓகேவா, ஒரு டன்னே 1000 கிலோ. 1000 டன்னுனாலே அது எவ்வளோ? இது 1000 மில்லியன் டன் தங்கம் அங்கே இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது கொலம்பியா. பீஸ் வித் நேச்சர் கொலிஷன் என்னும் அமைப்பினை கொலம்பியா தொடங்கியுள்ளது. இந்த மாதிரி ஒரு அமைப்பை வந்து கொலம்பியாவில் வந்து தொடங்கியிருக்காங்க. சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் ஆண்டு 1981 சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் ஆண்டு கடைபிடிக்கப்பட்டது. 81 பண்ணாங்க. அந்த சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினமாக ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 3 கொண்டாடுறோம். அதனால டிசம்பர் 3ஆம் தேதி இதை ஒரு நினைவாக, ஒரு மெமரி மாதிரி நியூஸ் பேப்பரில் போட்டிருக்காங்க. U19 ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி. U19 ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியானது ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்றது. UAEன்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே நடந்திருக்கு. ஆசிய பெண்கள் கைப்பந்து சாம்பியன்ஷிப். ஆசிய பெண்கள் கைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியானது புதுடெல்லியில் நடைபெற்றது. ஏஷியா லெவலில் டெல்லியில் நடந்திருக்கு. ஆசிய விளையாட்டு போட்டி. தாய்லாந்து நாட்டில் ஆசிய விளையாட்டு போட்டி நடைபெற்றது. பாருங்கள், ஆன்லைன் கேம்ஸ் வந்து தாய்லாந்தில் நடந்திருக்கு. அதுக்கான ஒரு போட்டி நடந்திருக்கு. மாநில திட்டக்குழு. மாநில திட்டக்குழுவின் துணைத் தலைவராக உதயநிதி ஸ்டாலின் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இப்போது ஒவ்வொன்றுக்கும் திட்டக்குழுன்னு ஒன்று ஆரம்பிப்பாங்க. மத்திய அளவில் திட்டக்குழு இருக்கும், எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் அதில் இருப்பாங்க. அது மாதிரி மாநில திட்டக்குழுன்னு ஒன்று இருக்கும், பிளானிங் கமிஷன். அந்த மாநில திட்டக்குழுவோட துணைத் தலைவராக. ஏன் அப்படின்னா, எப்பயுமே திட்டக்குழுவோட தலைவர் வந்து அந்த மாநிலத்தோட முதல்வர் தான் இருப்பாங்க. சென்ட்ரல் லெவல்லனா பிரதமர் தான் இருப்பார். அதனால் இதில் துணைத் தலைவராக உதயநிதி ஸ்டாலினை நியமனம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஸ்டாலின் அப்புறம் அவரோட பையன்தான், ஆல்ரெடி அவர் தான் துணை முதல்வராகவும் இருக்கார். அப்போ இதுக்கு அடுத்து துணை தலைவராகவும் அவர் தான் இருப்பார். தமிழ்நாடு திட்டக்குழு எப்போ இருந்து இது செயல்பட்டு வருது அப்படின்னா 1971 செயல்பட்டு இருக்கு. இந்த திட்டக்குழுவோட தலைவராக மாநில முதல்வர் இருப்பார். இப்போதைக்கு மு.க. ஸ்டாலின் அவர் இருக்காங்க. 2024 இதற்கு தமிழ்நாடு மாநில வளர்ச்சி கொள்கை குழு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இதுதான் முக்கியமான பாயிண்ட். இப்போ லேட்டஸ்டாக போன வருஷம் டிஎம்கே பீரியடில் வந்து இந்த திட்டக்குழுவுக்கு பேர் மாற்றிருக்காங்க.
ஓகேவா? அப்ப இப்படி கேட்பாங்க. தமிழ்நாடு மாநில வளர்ச்சி கொள்கை குழு என மாற்றப்பட்ட குழு எதுன்னு கேட்பாங்க. திட்டக்குழு, கல்விக்குழுவா, திட்டக்குழுவா அந்த மாதிரி திட்டக்குழுவுக்கு தான் அந்த பேர மாத்திருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இல்ல திட்டக்குழு எப்படி பேர் மாற்றப்பட்டுச்சு அப்படின்னு கூட கேட்கலாம். இல்ல எந்த வருஷம்னு கேட்கலாம். 2023 24 அப்படின்னு கூட கேட்கலாம். 25 கூட. ஏன்னா இனி எக்ஸாம் வரதுக்குள்ள 6 மாசம் ஆயிரும் இல்லையா? அடுத்தது சிறந்த மாநில விருது. விளையாட்டினை ஊக்குவிப்பதற்கான சிறந்த மாநில விருதானது தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட்டுள்ளது. இது ஆல்ரெடி லாஸ்ட் மந்த்தே பார்த்தோம். விளையாட்ட ஊக்குவிக்கிறதுல ஓகேவா? நெறைய கேம்ஸு இந்த மாதிரி அத்லெட்ஸ் இதெல்லாம் அவங்களெல்லாம் என்கரேஜ் பண்றதுல தமிழ்நாடு பெஸ்ட் மாநிலமா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா, இப்ப வந்து விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் அவங்க தான். அவரோட தலைமையில வந்து விளையாட்டுத் துறையிலலாம் நெறைய டெவலப் பண்ணியிருக்காங்க. அதனால தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்துருச்சு. குற்றவியல் சட்டம். சண்டிகரில் புதிய குற்றவியல் சட்டங்களான பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக சுரக்ஷ சன்ஹிதா, பாரதிய சாட்சிய அதிநியம் ஆகிய 3ம் 100% செயல்படுத்தப்பட்டுள்ளது. 3 கிரிமினல் சட்டங்கள கொண்டு வந்திருக்காங்க. கிரிமினலுக்கு எதிரான சட்டங்கள் ஓகேவா? அந்த சட்டத்துக்கெல்லாம் வச்சிருக்க பேரு தான் இது. ஆக்சுவலா இது ஒண்ணும் புதுசா உருவாக்குன சட்டமா அப்படின்னா கிடையாது. பழைய சட்டத்த ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கு பதிலா இந்த பேர் வச்சிருக்காங்க. எந்தெந்த சட்டம்னா, இந்திய தண்டனை சட்டம் 1860 அதாவது இந்தியன் ஐபிசி செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்தியன் பீனல் சட்டம் அந்த இந்திய தண்டனை சட்டம் 1860ல வந்தது. அப்புறம் குற்றவியல் நடைமுறை சட்டம் 1898ல வந்தது. இந்திய சாட்சிய சட்டம் 1872 இந்த 3க்கு பதிலா தான் இப்ப மேல சொன்ன இந்த 3யும் இப்ப வந்து குற்றவியல் சட்டமா கொண்டு வந்திருக்காங்க. அத வந்து இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பொது சேவை உரிமைகள் ஆணையம். அசாம் மாநிலத்தில் பொது சேவைகளுக்கான உரிமைகள் ஆணையம் துவங்கப்பட்டுள்ளது. இந்த பொது சேவை பப்ளிக் சர்வீஸ் பண்றதுக்கான அந்த உரிமைகள் ஆணையம் தனியா உருவாக்கியிருக்காங்க. முதலில் பொது சேவை சட்டம் எப்போ வந்துச்சுன்னா 2010ல மத்திய பிரதேசத்துல தான் வந்துச்சு. மன்மோகன் உச்சநீதிமன்ற நீதிபதியாக மன்மோகன் நியமிக்கப்பட்டுள்ளார். இது ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். உச்சநீதிமன்றத்தோட நீதிபதியா இப்போ லேட்டஸ்டா மன்மோகன் அப்படிங்கிறவங்க வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க இந்த உச்சநீதிமன்ற நீதிபதியை நியமனம் செய்கிறதுக்கான ஆர்டிக்கிள் என்ன அப்படின்னா 1, 2, 4 அப்படிங்கிறது தான் ஆர்டிக்கிள். 1, 2, 3 நம்ம பார்த்துருப்போம். என்னது? குடியரசுத் தலைவரோட அவசர நிலை அறிவிக்கும் சட்டம். அவசர நிலையை அறிவிக்கிற அதிகாரம் தான் 1, 2, 3. அதே இது 213னா ஆளுநரோட அவசர நிலை அறிவிக்கிற அதிகாரம். இது வந்து பாருங்க 1 to 4. அதுக்கு அடுத்தது குடியரசுத் தலைவரோட அவசர நிலை அதிகரிக்கிற அதிகாரம் இருக்கு இல்லையா? அதுக்கு அடுத்த ஆர்டிக்கிள் தான் உச்சநீதிமன்றத்தோட நீதிபதியோட நியமனத்தை பற்றின ஆர்டிக்கிள். அதிலே டெம்பரவரியாகவும் சில பேரை வந்து நீதிபதிகளை நியமிப்பாங்க, தற்கால நீதிபதிகளா. அதுக்கு ஆர்டிக்கிள் வந்து 127. பொதுவாகவே உச்சநீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகள் எண்ணிக்கை அதாவது மேக்சிமம் 34 பேர் தான் இருக்கணும். தலைமை நீதிபதி ஒருத்தர் தான்ப்பா இருப்பாரு. அவருக்கு கீழே சுப்ரீம் கோர்ட்ல 30க்கு மேற்பட்ட நீதிபதிகள் இருப்பாங்க. ஏன்னா நீங்க நியூஸ்ல பார்த்துருப்பீங்க, ஒரு கேஸ் சொல்லும்போது 3 பேர் கொண்ட குழு இந்த தீர்ப்பை வழங்குச்சு, 5 பேர் கொண்ட நீதிபதிகள் குழு இந்த தீர்ப்பை வழங்கினாங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு வர கேசஸ் எல்லாமே ஓரளவு பெரிய கேஸாகவும் மேல்முறையீடு பண்ண கேஸுகளாகவும் தான் இருக்கும். அப்போ என்னன்னா அதை ஒரே ஆள் முடிவெடுக்க முடியாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேலே நம்ம திரும்ப அப்பீல் பண்ணவே முடியாது, அதுதான் ஃபைனல். அதனால ஒருத்தர் முடிவை வந்து காரணமாக வைக்கக்கூடாதுன்றதுக்காகவே ஒவ்வொரு முக்கியமான கேஸுகளில் வந்து தீர்ப்பு சொல்லும்போது 3 நீதிபதி 4 நீதிபதி சேர்ந்து தான் முடிவெடுப்பாங்க. அதனால மேக்சிமம் 34 பேர் வரைக்கும் இருக்கலாம். புலிகள் காப்பகம். இந்தியாவின் 57வது புலிகள் சரணாலயமாக ரதவனி புலிகள் அப்படிங்கிற சரணாலயம் வந்து எங்கன்னா மத்திய பிரதேசத்துல அமைஞ்சிருக்கு. இந்த அறிக்கை சமீபத்தில் வெளியிடப்பட்டது. 56வது புலிகள் சரணாலயம் இது 57 இப்போ புதுசா வந்திருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி 56வது சரணாலயம் எங்க இருந்துச்சுன்னா குருசிகார் சத்தீஸ்கர்ல.
சர்வதேச புலிகள் தினம் எப்போ கொண்டாடுறோம்? ஜூலை 29. NTCA அப்படிங்கிறது என்னன்னா நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி. மொத்தம் இதெல்லாமே எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், இதெல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் 1972ல் தேசிய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது. ஆக்சுவலாக புலிகள் பாதுகாப்பு சட்டம் 73, தேசிய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 72. இந்த வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ரொம்ப முக்கியமானதுப்பா. நிறைய வாட்டி ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் இந்த கொஷின் கேட்டுருவாங்க. முதல்ல வரும், அடுத்த வருஷம் 73ல் தான் புலிகள் பாதுகாப்பு சட்டம் வரும். தேசிய விலங்கா எடுத்ததும் அதே 1973ல் தான். நம்ம அதில் பாலிட்டியில் 6th பாலிட்டியில் இருக்கிற ஃபஸ்ட்டு லெசனில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வரும் உங்களுக்கு. தேசிய விலங்கு, தேசிய சின்னங்கள்னு ஒரு லெசன் இருக்கும். அதில் எப்போ புலி பாதுகாப்பு சட்டம் வந்துச்சு, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், புலியை எப்போ தேசிய விலங்காக எடுத்தாங்க அப்படிங்கிற ஹிண்ட் எல்லாம் அதில் நிறைய மயில், தாமரை, மரம் எல்லாத்துக்குமே இருக்கும். நான் நம்மளோட சேனலில் அதுக்கு ஷார்ட்கட் கூட போட்டிருக்கேன். நீங்கள் வீடியோவை போய் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். ஓகே, அடுத்தது உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் வேத 3D அருங்காட்சியகம் அமைய உள்ளது. இந்த வேதங்கள் இதெல்லாம் படிக்கிறவங்க நிறைய அங்கே வாரணாசியில் இருப்பாங்க. காசின்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே 3D அருங்காட்சியகம் இந்த வேதம் சம்மந்தமாக உருவாக்குறாங்க. அடுத்தது கர்நாடகா. தென்னிந்தியாவின் ஆதிவாசி அறிவு மையமான கானு கர்நாடக மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. ஆதிவாசி அறிவு மையம் அப்படிங்கிற ஒன்று, அது பேர் கானு. அதை கர்நாடக மாநிலத்தில் சவுத் இந்தியாவுக்கே தொடங்குறாங்க. மிக அருகிய உயிரினங்கள். இந்தியாவில் உள்ள மிக அருகிய உயிரினங்களின் எண்ணிக்கை 73ஆக உள்ளது. அதாவது அருகிய அப்படின்னா அழிஞ்சு வர்ற அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வர்ற உயிரினங்கள் கிட்டத்தட்ட 73 இருக்காம். 73 உயிரினம்னா கவுண்டிங் கிடையாது, 73 வகையான உயிரினங்கள். அரிதான உயிரினங்கள் வேற, அருகிய உயிரினங்கள் வேற. ஓகேவா, இது அருகிய உயிரினங்கள், அதாவது அழிந்து வரும். அடுத்தது COP30. பிரேசிலின் பெலம் நகரில் UNFCCC COP30 நடைபெற உள்ளது. இந்த COP25, 26, 27 இது எல்லாமே ரொம்ப முக்கியமானதுப்பா. ஆக்சுவலாக முன்னாடி இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நம்ம படிச்சிருப்போம். COP29 எங்கே நடந்திருக்கும்னா அஜர்பைஜானில் நடந்திருக்கும். அஜர்பைஜானில் நடந்திருக்கும். இது என்னென்னா இந்த காலநிலை மற்றும் பருவ மாறுபாடு இருக்கு இல்லையா, அது சம்பந்தமான எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு மாநாடு கூட்டம் மாதிரி போட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ். அதுதான் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள், UNFCCC. ஓகேவா, யுனைடெட் நேஷன்ஸ் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு தான், அதாவது பருவநிலை மாறுபாடுக்கான மாநாடு போடுறது தான் இந்த COP. வருஷம் போடுவாங்க. லாஸ்ட் வருஷம் அஜர்பைஜானில் நடந்துச்சு. இப்போ COP30 பிரேசிலில் பெலம் அப்படிங்கிற நகரத்தில் நடக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்தது நெடும்போ நந்தி. நமீபியாவின் முதல் பெண் அதிபராக நெடும்போ நந்தி அப்படிங்கிற ஒருத்தவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளாங்க. அடுத்தது குள்ளநரிகள் பாதுகாப்பு மையம். சேலத்தில் குள்ளநரிகள் பாதுகாப்பு சிறப்பு மையம் அமைய உள்ளது. குள்ளநரிக்கு அப்படின்னே பாதுகாப்பு மையம் அமைக்க இருக்கிறாங்க. அது எங்கன்னா சேலத்தில். நாட்டிலே முதல் முறையாக குள்ளநரிகள் பாதுகாப்பு சிறப்பு மையம் தமிழ்நாட்டில் தான் அமைய உள்ளது. உலக அளவில் இல்லை, நாட்டில் இந்தியாவில் குள்ளநரிக்குன்னு இது மாதிரி சிறப்பு பாதுகாப்பு மையம்லாம் யாரும் போட்டதில்லை, தமிழ்நாட்டில் தான் பண்ணுறாங்க. வனவிலங்கு வாரியம் 1952, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 72 இப்போ தான் பார்த்தோம். வனவிலங்குகள் தினம் அப்படின்னா மார்ச் 3ஆம் தேதி. அதே இது உலக வனவிலங்கு பாதுகாப்பு தினம் அப்படின்னா டிசம்பர் 4. இது உலக அளவில். புலிகள் பாதுகாப்பு சட்டம் 73, முதலைகள் பாதுகாப்பு சட்டம் 76, யானைகள் பாதுகாப்பு சட்டம் 92, கடல் ஆமைகள் பாதுகாப்பு சட்டம் 99,
காண்டாமிருகம் பாதுகாப்பு சட்டம் 2020. இதெல்லாம் முக்கியமானது. இதுலேருந்து ஒரு கொஷினாவது கண்டிப்பாக வரும். கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு வராட்டி கூட மற்ற நம்ம ஜிகே ரிலேட்டடாக அது வரும். ஓகே, அகழாய்வு. வெம்பக்கோட்டையில் நடைபெற்ற அகழாய்வில் சுடுமண்ணால் ஆன மணிகள், சங்கு வளையல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இந்த மணிகள், சங்கு வளையல்லாம் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட அந்த விஷயம் முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரே மாதிரி தான் கிடைக்கும் கொஞ்சம். பட் இருந்தாலும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. வெம்பக்கோட்டையில் மணிகளும் சங்கு வளையல்களும். தடை உத்தரவு. அசாமில் பொது இடத்தில் பீஃப், அதாவது மாட்டுக்கறி உண்ணவும் விற்கவும் தடை செய்யப்பட்டுள்ளது. வீட்டில் சாப்பிட்டுக்கலாம், ஓகேவா, அவரவர் விருப்பம். ஆனால் பப்ளிக் பிளேஸ்லையோ ஹோட்டலில் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து பீஃப் வந்து விற்கவும் கூடாது, யாரும் சாப்பிடவும் கூடாது. எங்கன்னா அசாமில். கூகுள் பாதுகாப்பு பொறியியல் மையம். ஹைதராபாத் நகரில் கூகுள் பாதுகாப்பு பொறியியல் மையம் அமைக்கப்பட உள்ளது. ஹைதராபாத்தில் கூகுள் பாதுகாப்புக்காக ஒரு பொறியியல் மையம் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது ஊனங்கள் எண்ணிக்கை. மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் 2016 படி இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட ஊனங்களின் எண்ணிக்கை 21ஆக உள்ளது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஃபிசிக்கலி சேலஞ்சுன்னு சொல்லி ஒரு சில பேருக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதில் எந்தெந்த வகையான அந்த இதுக்கு வந்து ஊனத்துக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, இதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் மாற்றுத்திறனாளிகள். இந்த மாதிரி டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா, என்னென்ன டிஃபெக்ட் இருக்கோ அவங்கெல்லாம் மாற்றுத்திறனாளிகளில் வருவாங்கன்னு சொல்லி அதற்கான அவங்களுக்கு சலுகைகள் எல்லாமே கொடுக்கப்படும். அதுக்கு ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, ஓகேவா. இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அவங்க மாற்றுத்திறனாளிகளை ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க. அந்த மாதிரி 21 வகையான ஊனங்களை வந்து கவர்மெண்ட்டு அப்ரூவ் பண்ணியிருக்கு. அடுத்தது சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம். எந்த வருஷம்னா வருஷம் டிசம்பர் 3ஆம் தேதி கொண்டாடிட்டு இருக்கோம். 1981 சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் ஆண்டு கடைபிடிக்கப்பட்டது. 81 சர்வதேச அளவில் அவங்களுக்காக ஒரு ஆண்டவே, எப்பயுமே ஒரு வருஷத்தவே இது பெண்கள் ஆண்டு, குழந்தைகள் ஆண்டு அப்படின்னு அறிவிப்பாங்க. அது மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு அறிவிக்கப்பட்டது வந்து 81. தேசிய பஞ்சாயத்து விருது. மகாராஷ்டிரா மாநிலத்தின் உடிபுத்ரூக் கிராமத்திற்கு தேசிய பஞ்சாயத்து விருது வழங்கப்பட்டுள்ளது. தேசிய அளவில் நல்ல சிறந்த பஞ்சாயத்து அப்படிங்கிற விருது வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்க உடிபுத்ரூக் அப்படிங்கிற ஒரு கிராமம். புரோபா 3 செயற்கைக்கோள். சூரியனின் புறவெளியான கொரோனா படலத்தை ஆய்வு செய்யும் புரோபா 3 செயற்கைக்கோள் வெற்றிகரமாக PSLV ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது. ஓகேவா. சூரியனோட வெளி படலத்தை, ஏன்னா அவன் சூரியனுக்குள்ளே எல்லாம் போய் ரிசர்ச் பண்ணுறதே ரொம்ப முடியாதது. ஏன்னா அதோட வெயில் அப்படின்றது, அதோட ஹீட்டுன்றது வந்து 2வது பட்சம். அவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம போகிறதுக்கே நம்மளுக்கு பல வருஷங்கள் ஆகும். அதனால் அது ஜஸ்ட் ஒரு புறவெளி மட்டும்தான் நம்ம ரிசர்ச் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அதை வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணியிருக்கோம். இது பண்ணது நம்ம கிடையாது. புரோபா 3 ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையத்தால் உருவாக்கப்பட்டது தான். யூரோப் கண்ட்ரியால் உருவாக்கப்பட்டது இது. அவங்க தான் அனுப்பியிருக்காங்க. அடுத்தது சீனா. சீனா நாடானது உலகிலேயே முதன்முறையாக சுயமாக இயங்கும் செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தியுள்ளது. அதாவது சுயமாக இயங்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக், சேட்டலைட்டில் ஆட்டோமேட்டிக், அதுவே அங்கே இருக்க சுச்சுவேஷனுக்கு ஏற்றாப்புல அதை வந்து மாற்றிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் செயற்கைக்கோளை அனுப்பியிருக்காங்க. யாருன்னா சைனா. ஜூனியர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டி. 10வது ஜூனியர் ஹாக்கி சாம்பியன் போட்டியானது ஓமனில் நடைபெற்றது. இப்போட்டியில் இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. ஹாக்கியில் வந்து 10th ஜூனியர் சின்ன பசங்களுக்கான ஹாக்கி சாம்பியன் போட்டி ஓமனில் நடந்திருக்கு. கத்தார், ஓமன் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஓமன் கண்ட்ரியில் நடந்திருக்கு. இதில் இந்தியன் டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. காலநிலை விளக்க பூங்கா. கலைஞர் நூற்றாண்டு காலநிலை விளக்க பூங்காவானது கிளாம்பாக்கத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. இது தமிழ்நாடு நியூஸு, ரொம்ப முக்கியமானது. கலைஞரோட 100 ஆண்டு நிறைவடைந்ததை ஒற்றி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ இருக்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கலைஞர் நூற்றாண்டு நூலகம், கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, கலைஞர் நூற்றாண்டு விளையாட்டு மைதானம், ஸ்டேடியம், அருங்காட்சியகம்னு நிறைய ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம்னு இப்பயும் பேர் இருக்கிற மாதிரி பல வருஷம் ஆனாலும் அவங்க பேர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மதுரை, சென்னை இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஆரம்பிச்சிருக்காங்க.
அதில் ஒன்று தான் இது, கலைஞர் நூற்றாண்டு காலநிலை விளக்க பூங்கா. இது ஆரம்பித்தது வந்து கிளாம்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல. நுரையீரல் புற்றுநோய். தமிழ்நாட்டில் சென்னை மாவட்டத்தில் நுரையீரல் புற்றுநோய் அதிகமாக காணப்படுகிறது. லங்ஸ் கேன்சர்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் சென்னையில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சென்னைக்கு அடுத்தபடியாக கன்னியாகுமரியில் நுரையீரல் புற்றுநோய் அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டோட வரைபடத்தில் அந்த கடைசி இந்த கடைசியில் இருக்குது. அங்கே சென்னை, இந்த பக்கம் கன்னியாகுமரி, ரெண்டுலேயுமே லங்ஸ் கேன்சர் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சிசேரியன் பிரசவம். நாட்டில் 5இல் 1 குழந்தை சிசேரியன் மூலம் பிறக்கிறது. 5 குழந்தை நார்மலாக பிறக்குன்னா அதில் 1 குழந்தை சிசேரியன். இப்பட்டியலில் தெலுங்கானா முதலிடமும் தமிழகம் 2ஆம் இடமும் பிடித்துள்ளது. சிசேரியன் அதிகமாக பண்ணுறதுல தெலுங்கானா ஃபஸ்ட்டு பிளேஸு, அதுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு. ஏன்னா தமிழ்நாட்டில் இப்போலாம் நார்மல் டெலிவரினா ஆச்சரியமாக பார்க்குறாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் தமிழ்நாடு செகண்ட் பிளேஸில் இருக்குது. இது ஆக்சுவலாக செகண்ட் பிளேஸ்ன்னு சந்தோஷப்படுற விஷயம் கிடையாது, மோசமான விஷயம். ஆக்சுவலாக இப்பட்டியலில் கடைசி இடத்தினை நாகாலாந்து. கடைசி இடம்னா என்ன அர்த்தம்னா குறைவான சிசேரியன். சிசேரியன் ரொம்ப கம்மியாக, மோஸ்ட்லி எல்லாருக்குமே நார்மல் டெலிவரி ஆகிறது எங்கன்னா நாகாலாந்தில். பாலின விகிதம். இந்தியாவில் 2023-24 ஆண்டிற்கான பாலின விகிதம் 930 உள்ளது. ஆல் ஓவர் இந்தியாவோட பாலின விகிதம். பாலின விகிதம்னா என்னன்னா 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படின்னு கணக்கெடுக்கிறது தான். இப்போ ஆல் ஓவர் இந்தியாவில் 1000 ஆண்களுக்கு சராசரியாக எத்தனை பெண்கள் இருக்காங்க? 930 பெண்கள் தான் இருக்காங்க. அப்போ 70 பெண்கள் வந்து ஷார்ட்டேஜ் ஆகுது. ஏன் அப்படின்னா, இப்போ இந்த ஷார்ட்டேஜ் ஆகிறதுனால என்ன பெருசாக நஷ்டம் ஆகிடப்போகுது அப்படின்னா, இதனால நிறைய குற்றங்கள் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? இப்போது 1000 ஆண்களுக்கு 70 பெண்கள் கம்மியாக இருக்கும்போது என்னாகும்? கரெக்டான அந்த மேட்ச் கிடைக்காது. அது மாதிரி பெண்கள் கம்மியாக இருக்கிறதுனால நிறைய வந்து குற்றங்கள் வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்களோட பங்களிப்பும் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஒரு நாட்டோட பொருளாதாரத்தில். இப்போ பெண்களோட இது குறைய குறைய என்ன ஆகும்னா எல்லாமே பாதிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் பாலின விகிதம் சராசரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி, ரொம்ப கூடுதலாகவும் இருக்க தேவையில்ல, அட்லீஸ்ட் ஒரு 980க்கு மேலே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்தியாவில் அப்படி இல்லை, அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து கம்மியாக இருக்குது. ஓகே, அலுவல் மொழி விழா. தெற்கு ரயில்வே தலைமையகத்தில் அலுவல் மொழி விழா, அதாவது ராஜ் பாஷா உத்சவ், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஹிந்திலே நேம் கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. உத்சவ் வந்து கொண்டாடப்பட்டிருக்கு. நிலச்சரிவு. உத்தரகாண்ட் மாநிலத்தில் நிலச்சரிவை கட்டுப்படுத்த ராக் போல்ட் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. தமிழகத்தில் நிலச்சரிவை கட்டுப்படுத்த சாயில் நெய்லிங் மற்றும் ஹைட்ரோ சீலிங் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. அது ரொம்ப முக்கியமானது. இந்த அந்தந்த ஏன் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணலை, இங்கே ஒரு டெக்னிக் அங்கே ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இந்த கட்டுப்படுத்துறது இருக்கு இல்லையா, இது வந்து எப்படின்னா அந்தந்த மாநிலத்தோட மண்ணை பொறுத்து இருக்கும். காடுகள், வளங்கள், அங்கே இருக்க நிலங்களோட அமைப்பை பொறுத்து டெக்னாலஜி மாறும். அப்படி உத்தரகாண்டில் ராக் போல்ட் அப்படிங்கிற தொழில்நுட்பமும், நம்ம தமிழ்நாட்டில் வந்து சாயில் நெய்லிங் அண்ட் ஹைட்ரோ சீலிங் அப்படிங்கிற 2 டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்தது ஐஎன்எஸ் துசில். இந்தியாவின் கடற்படையில் சேரவுள்ள ஐஎன்எஸ் துசில் அப்படிங்கிற ஒரு கப்பல் ரஷ்யா உதவியுடன் கட்டப்பட்டுள்ளது. ரஷ்யா கிட்ட ஹெல்ப் வாங்கி நம்ம கட்டிகிட்டு இருக்கோம். இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா, இந்தியாவில் 3 வகையான டிஃபென்ஸ் இருக்கு இல்லையா, கடற்படை, விமானப்படை, தரைப்படை. அந்த கடற்படையில் இந்த ஐஎன்எஸ் துசில் அப்படிங்கிறத சேர்க்க போகிறாங்க. ஐஎன்எஸ் விக்ராந்த் அதெல்லாமே படிச்சிருப்போம். அது மாதிரி இதுவும் ஒரு டிஃபென்ஸுக்கான ஒரு கப்பல். இதை வந்து ரஷ்யாவோட ஹெல்ப்போட நம்ம தயாரிச்சிட்ருக்கோம். இதோட நீளம் 125 மீட்டர், எடை வந்து 3900 டன்னு, வேகம் வந்து 30 கடல் மைல் பர் மணி. ஒரு மணி நேரத்துக்கு 30 மைல் கடலில் போகும், அவ்வளோ வேகம். பிருகத் ரயி ரத்னா விருது. ஆயுர்வேத மருத்துவத்துறையில் சிறப்பாக பணியாற்றியதற்காக வழங்கப்படும் பிருகத் ரயி ரத்னா விருது 2024 எம்ஆர் வாசுதேவனுக்கு வழங்கப்பட உள்ளது. பாருங்க, இப்படி இதை வந்து யாருக்கு கொடுத்தாங்கன்னு கேட்குறது ஒரு கொஸ்டின். ரெண்டாவது, பிருகத் ரயி ரத்னா விருது எந்த துறைக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறதுக்கு தான் அதிக சான்சஸ் இருக்குது.
ஏன்னா வருஷம் வருஷம் ஒருத்தர் வாங்கிட்டு தான் இருப்பாங்க. அது நம்மளுக்கு முக்கியம் இல்ல. ஆனா அது எதற்கான விருதுன்னு அது மாறவே மாறாது. அது தெரியணும். ஆயுர்வேத மருத்துவத்துறை. ஆயுர்வேதமா, யுனானியா, ஆங்கில மருத்துவத்துறைக்கா? அப்படி கூட கேட்கலாம் கொஸ்டின்ஸ். தெளிவா பார்த்துக்கோங்க. கடன் உச்சவரம்பு. விவசாயிகளுக்கு வழங்கப்படும் பிணையில்லா கடன் உச்சவரம்பு ரூபாய் 1.6 லட்சத்திலிருந்து 2 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. அந்த விவசாயிகளுக்கு வந்து லோன் குடுப்பாங்க இல்லையா? அந்த லோனோட அமௌண்ட்ட வந்து கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. 1.6 லட்சம் இருந்தத 1.5 லட்சமா இருந்தத 2 லட்சமா ஆக்கியிருக்காங்க அப்ராக்ஸிமேட்டா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது அத்தியாவசிய சேவைகள் பராமரிப்பு சட்டம். உத்தரப்பிரதேசத்தில் அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தவும், வேலை நிறுத்தத்தில் ஈடுபடவும் அத்தியாவசிய சேவைகள் பராமரிப்பு சட்டத்தின் கீழ் 6 மாதங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதாவது அத்தியாவசிய சேவைகள்னா என்னன்னா, டெய்லி மக்கள் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? டெய்லி லைஃப்ல அவங்களுக்கு தேவைப்படுற விஷயமா இருக்கும். காய்கறிகளா இருக்கும், அத்தியாவசிய பொருள். அத வந்து விக்கிறவங்க. அந்த பிசினஸ்ல ஈடுபடுறவங்க வந்து டக்குன்னு போராட்டம் பண்ணி 1 வாரம் 10 நாள் நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னா, அது ரொம்ப பாதிக்கும் இல்லையா மக்கள? அதனால இந்த மாதிரி வேலை நிறுத்தத்துல ஈடுபடுறதுக்கு 6 மாசத்துக்கு இப்போதைக்கு தடை விதிச்சிருக்காங்க. அத்தியாவசிய சேவைகள் பராமரிப்பு சட்டம் 1968ல கொண்டு வரப்பட்டுச்சு. அடுத்தது ஏஐ பொறியாளர். உலகின் முதல் ஏஐ பொறியாளரான டெவின் அப்படிங்கிற பொறியாளரை காக்னிசம் என்ற ஏஐ அமைப்பு உருவாக்கியுள்ளது. நம்ம நியூஸ் ரீடர் பார்த்துருப்போம். ஏஐ நியூஸ் ரீடர் அப்படின்னு இடையில கொஞ்ச நாள் ஃபேமஸ் ஆச்சு இல்லையா? இப்போ உலகத்திலே முதல் ஏஐ பொறியாளர். ஒரு ஏஐலயே ஒரு இன்ஜினியரை உருவாக்கியிருக்காங்க. அவர் பேர் தான் டெவின். ஓகேவா? இதை யார் உருவாக்கியிருக்கான்னா, காக்னிசம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, ஏஐ அமைப்பு உருவாக்கியிருக்காங்க. மோல் ஹண்டர் ஏஐ. பொருளாதார மோசடிகளை தடுக்க மோல் ஹண்டர் ஏஐ ரிசர்வ் வங்கி அறிமுகம் செய்துள்ளது. இந்த பண விஷயங்கள்ல வந்து மோசடி நடக்குது இல்லையா? அதை தடுக்கிறதுக்காக ரிசர்வ் பேங்க், இது ரொம்ப முக்கியமானதுப்பா. ரிசர்வ் பேங்க் ஒரு ஏஐ வெளியிட்டிருக்கு. இது வந்து மோல் ஹண்டர் அப்படிங்கிற ஏஐ. யாரெல்லாம் இதில் வந்து இந்த பண மோசடி பண்ணுறாங்களோ அவங்களையெல்லாம் ஈஸியாக தூக்கிடும். முரளி அர்த்தனாரி. இந்திய கலை அறிவியல் சங்கத்தின் ஆய்வு உறுப்பினராக முரளி அர்த்தனாரி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கலை அறிவியல் இந்த லையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. அடுத்தது விமான சட்டம். விமான சட்டம் 1934. விமான சட்டம் 1934ற்கு பதிலாக பாரதிய வாயுயான் விதேயக் சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. பாருங்க, எதுக்கு பதிலாக எது கொண்டு வரப்பட்டிருக்குன்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. விமான சட்டம் 1934ல் போடப்பட்டது. அதை ரீப்ளேஸ் பண்ணி தான் பாரதிய வாயுயான் விதேயக் சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. வாயுனா விமானம், வானத்தில் காற்றுல தானே பறந்து போகுது, அது மாதிரி ரிலேட் பண்ணிக்கோங்க. ஸ்பெடெக்ஸ் இரட்டை விண்கல ஆய்வு திட்டம். விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புவதற்கான முன்னோட்ட முயற்சியான ஸ்பெடெக்ஸ் இரட்டை விண்கல ஆய்வு திட்டமானது டிசம்பர் மாத இறுதியில் செயல்படுத்த உள்ளதாக இஸ்ரோ, நம்ம ஏற்கனவே இது படிச்சிருக்கோம். இஸ்ரோ வந்து விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புறதுக்காக ஒரு ட்ரைனிங், ஒரு ப்ராக்டிஸ் செஷன்லாம் நடத்திட்டு இருக்காங்க. ஏன்னா விண்வெளியிலே நம்ம இந்தியாவுக்கான ஸ்பேஸ் ஸ்டேஷனை நம்ம நிறுவ போகிறோம். ஆல்ரெடி ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குது, ஆனால் அது எல்லா நாடுகளும் சேர்ந்து உருவாக்குன ஒரு பன்னாட்டு விண்வெளி மையம். நம்ம இந்திய விண்வெளி மையத்தை ஒன்று உருவாக்க போகிறோம். அதுக்காக விண்வெளிக்கு மனிதர்கள் போய் வர்றதை வந்து ஃப்ரீக்வெண்ட் ஆக்கணும் அடுத்து அப்படின்னு சொல்லி தான் இப்போ இந்த காராமணி விதையை கூட கொண்டு போய் அங்கே வச்சு முளைக்க வச்சு சக்ஸஸ்ஃபுல் ஆக்கியிருக்காங்க. முளைச்சிருக்கு, அது 1 வாரத்திலேயே முளை விட்டுருச்சு. இந்த மாதிரி ஒவ்வொன்றா ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க விண்வெளிக்கு நம்ம ஐஎஸ்ஆர்ஓ. அது மாதிரி இந்த ஃபெடெக்ஸ் இரட்டைக்கல விண்வெளி திட்டத்தின் மூலமாக மனிதர்களுக்கு வந்து விண்வெளிக்கு அனுப்ப ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்திரா காந்தி அமைதி பரிசு 2024. சிலி நாட்டின் முன்னாள் பிரதமரான மிசேல் பேச்லெட் என்பவருக்கு இந்திரா காந்தி அமைதி பரிசு 2024 வழங்கப்பட்டுள்ளது. ஓகேவா? இந்திரா காந்தி அமைதி பரிசு வந்து சிலி நாட்டை சேர்ந்த ஒரு முன்னாள் பிரதமருக்கு. இப்போ நம்ம பிரதமருக்கு வேற நாட்டுக்காரங்க வந்து ஏதோ அவார்டெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? அது மாதிரி நம்ம இந்திரா காந்தி அமைதி விருதை வந்து சிலி நாட்டை சேர்ந்த ஒரு பிரதமருக்கு கொடுத்துருக்கோம். இந்த இந்திரா காந்தி அமைதி பரிசு 2023ல் யாருக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா,
அலி அபு அவாட் அவாட் அப்படிங்கிறவங்க, டேனியல் பேரன் போயும் அப்படிங்கிற 2 பேருக்கு. அடுத்தது மகாத்மா காந்தி நினைவு தினம். அமெரிக்காவின் நெப்ராஸ்கா மாகாணமானது டிசம்பர் 6 மகாத்மா காந்தி நினைவு தினமாக கடைபிடிக்கிறது. அதாவது அங்க அமெரிக்கால ஒரு குறிப்பிட்ட மாகாணத்துல, தென்னாப்பிரிக்காவில் தான் காந்தி இருந்தார். அமெரிக்காவிலையும் அங்கே வந்து காந்தியை வந்து ஒரு நினைவு தினமாக கொண்டாடுறாங்க டிசம்பர் 6. ஓகேவா? அது எந்த மாகாணம்னா நெப்ராஸ்கா. அடுத்தது அந்த மாகாணத்தில் காந்தி சிலை நிறுவப்பட்டதன் நினைவாக இத்தினம். அங்கே வந்து அந்த காந்தி சிலை வச்சுருந்துருக்காங்க. அந்த சிலை வச்ச டேட்டு தான் அந்த டேட்டு. அதை ஞாபகமாக அதை கொண்டாடிட்டு இருக்காங்க. சர்வதேச தியான தினம். டிசம்பர் 21 சர்வதேச தியான தினமாக கொண்டாடப்பட வேண்டும் என்ற இந்தியாவின் முன்மொழிவை ஐநா ஏற்றுக்கொண்டது. டிசம்பர் 21 வந்து சர்வதேச தியான தினம். ஓகேவா? யோகா டே, மெடிடேஷன் டே அப்படி சொல்கிறோம் இல்லையா? அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க ஐநாட்ட. ஐநா சபை அதை ஓகேன்னு ஏற்றுக்கிட்டாங்க. ஷம்மி சில்வா. ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் புதிய தலைவராக ஷம்மி சில்வா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அடுத்தது லாஸ்ட் பேஜ். தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள். உவேசாவின் பிறந்த நாளான பிப்ரவரி 19 தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. உவேசா நம்மளுக்கு தெரியும், தமிழ் தாத்தா அப்படின்னு அழைக்கப்படுறவர் தான் உவேசா. தமிழ் தாத்தா. இவரோட அடிநிழல்ல நின்று தமிழ் கற்றுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குன்னு மகாத்மா காந்தியே சொல்லியிருப்பார். ஓகேவா? உவே சாமிநாதன், அதான் இவரோட ஃபுல் பேர். தமிழ் தாத்தான்னு அழைக்கப்படுறவர். இவரோட பிறந்த நாள் வந்து பிப்ரவரி 19. அந்த நாளை தான் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது வைக்கம் போராட்டம். டிசம்பர் 12 வைக்கம் போராட்டத்தின் வெற்றி நூற்றாண்டு நிறைவு விழா வைக்கம் நகரில் நடைபெற்றது. ஆமாம், 1924 தான் வைக்கம் போராட்டம் நடந்திருக்கும். அதாவது பெரியார் வைக்கம் வீரர்னு அழைக்கப்படுறாரு இல்லையா? ஏன்னா இந்த வைக்கம் அப்படிங்கிற இடத்துல கேரளாவில் இருக்குது. இப்போது இந்த வைக்கம்ன்ற இடத்துல அப்போ வந்து சென்னை மாகாணம் வந்து கேரளாவில் ஒரு சில பகுதி, கர்நாடகா, ஆந்திரா, ஒடிசா எல்லாமே சேர்ந்து தானே சென்னை மாகாணமாக இருந்துச்சு. அப்போ வைக்கம் அப்படிங்கிறதும் சென்னை மாகாணத்துக்குள்ளே இருந்துச்சு. இங்கே வந்து ஒரு சில பேருக்கு கோயிலில் நுழையிறதுக்கான அனுமதி மறுக்கப்பட்டுச்சு. அதை எதிர்த்து நடந்த போராட்டம் தான் இந்த வைக்கம் போராட்டம். இந்த போராட்டத்தை வந்து பெரியார் வந்து மெயினாக வந்து நின்று நடத்தினதுனால தான் இவருக்கு வைக்கம் வீரர் அப்படிங்கிற பேரே வந்துச்சு. இது நடந்து முடிஞ்சு டிசம்பர் 12 நடந்து முடிஞ்சு கரெக்டாக 100 வருஷம் ஆயிருக்கு. அதனால நூற்றாண்டு விழா கொண்டாடி இருக்காங்க. நந்தவனம் பாரம்பரிய பூங்கா. நந்தவனம் பாரம்பரிய பூங்காவானது மகாபலிபுரத்தில் அமைக்கப்பட உள்ளது. ஒரு ஹெரிட்டேஜ் சென்டர் மாதிரி ஒரு இது வந்து ஆரம்பிக்கிறாங்க. சஞ்சய் மல்ஹோத்ரா. ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக சஞ்சய் மல்ஹோத்ரா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ரிசர்வ் பேங்கோட புதிய ஆளுநர், ரொம்ப முக்கியமானதுப்பா. புதிய ஆளுநராக சஞ்சய் மல்ஹோத்ரா. அடுத்தது ரிசர்வ் வங்கியின் 26வது ஆளுநராக பணியேற்க உள்ளார். இவர் 26வது ஆளுநர். 25வது ஆளுநராக இருந்தவர் சக்தி காந்ததாஸ். நம்மளுக்கு எல்லாம் தெரியும், ரொம்ப நாளாக இவர் தான் இருந்தார், சக்தி காந்ததாஸ். இவருக்கு அடுத்து இப்போ சஞ்சய் மல்ஹோத்ரா வராரு. டங்ஸ்டன் சுரங்கம். மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்படுவதை எதிர்த்து தனி தீர்மானம் தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டது. டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதுக்கு மதுரையில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை எதிர்த்து வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆபரேஷன் திரை நீக்கு. அதாவது தமிழகத்தில் இணைய வழி குற்றங்களை தடுக்க ஆபரேஷன் திரை நீக்கு தொடங்கப்பட்டுள்ளது. அதுக்கு பேர் ஆப்ரேஷன் திரை நீக்கு அப்படிங்கிறது. ஆக்சுவலாக எதுக்கானதுன்னா, இந்த சைபர் கிரைம்லாம் சொல்கிறோம்ல, இணைய வழி குற்றங்கள், அதை தடுக்கிறதுக்கான ஒரு ஆப்ரேஷன். இந்தியாவில் சைபர் செக்யூரிட்டியோட ஹெல்ப்லைன் ஏதாவது நம்மளுக்கு இந்த ஃபோன் மூலமாகவோ கம்ப்யூட்டர் மூலமாகவோ நம்மளுக்கு ஏதாவது ஒரு த்ரெட்டோ இல்லை நம்மளோட பண மோசடியோ ஹேக்கிங்கோ பண்ணிட்டாங்கனாலோ இல்லை தவறான ஒரு வீடியோஸ் மெசேஜஸ் வருது, இந்த மாதிரி இது எல்லாத்தையும் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதுக்கான செக்யூரிட்டி ஹெல்ப்லைன் நம்பர் தான் 1930 1930. இது வருஷம் நினச்சிடாதீங்க, இது ஒரு ஹெல்ப்லைன் நம்பர். அடுத்தது அதேமாதிரி முதியோர்களுக்கான உதவி எண் பாருங்க,
1 4 5 6 7 அதாவது ஈஸியாக இருக்கட்டும்ன்றதுக்காக கொஞ்சம் இந்த மாதிரி கொடுப்பாங்க. 4 5 4 5 6 7 முன்னாடி ஒரு 1 போட்டுக்கணும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, குழந்தைகளுக்கான உதவி எண் 1098 அதாவது 10 9 8 ரிவர்ஸில் வரிசையாக வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. 1098 ஆக்சுவலாக இது வந்து 10 9 8 அப்படிங்கிறது தான் ஞாபகம். ஏன்னா குழந்தைகளுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கணும்ல, குழந்தைகள் தானே எமர்ஜென்சியில் கால் பண்ணணும். அதுக்காக இந்த மாதிரி ஈஸியான நம்பராக கொடுத்துருக்காங்க. அடுத்தது எல்ஐசி பீமா சகி திட்டம். எல்ஐசி பீமா சகி திட்டம், எல்ஐசியில் ஜீவன் ஆனந்த் அது நிறைய திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்துவாங்க. அது மாதிரி பீமா சகி திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து புதுசாக எல்ஐசி வெளியிட்டிருக்கு. இது வந்து ஹரியானாவின் பானிபட் நகரில் தொடங்கப்பட்ட உள்ளது. பானிபட் நம்மளுக்கு ரொம்ப தெரியும். 1ஆம் பானிபட் போர், 2ஆம் பானிபட் போர், 3ஆம் பானிபட் போர்லாம் பார்த்துருப்போம். அந்த பானிபட் நகரத்தில் தான் இது எங்கே இருக்குன்னா ஹரியானாவில் இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டாக இங்கே நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பானிபட் போர் எப்போ நடந்துச்சு? 1526. இதை நான் எப்படி சொல்லி கொடுத்தேன் பாடம் நடத்தும்போது? 15ன்றது சுதந்திர தினம், 26ன்றது குடியரசு தினம், ரெண்டையும் சேர்த்தா 1ஆம் பானிபட் போர் நம்மளுக்கு கிடைச்சிரும். இப்போது இதில் இருந்து 30 வருஷத்தை கூட்டிக்கோங்க. 1556 அதுதான் 2ஆம் பானிபட் போர். இதுக்கப்புறம் 3ஆம் பானிபட் போர் 200 வருஷம் கழிச்சு 1761 கிட்டத்தட்ட 200 வருஷம் கழிச்சு நடந்திருக்கும். இதுதான் வந்து 3 பானிபட் போரோடது. ஓகே, அடுத்தது கடைசி கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள். புகைப்பழக்கம். புகைப்பழத்திற்கு அடிமையானவர்கள் நாடுகளின் பட்டியலில் இந்தியா 2வது இடம் பிடித்துள்ளது. ரொம்ப ஒரு மோசமான கரண்ட் அஃபேர்ஸ் தான், மோசமான ஒரு இந்தியாவுக்கு. புகைப்பழத்துக்கு அடிமையானவங்கள் பட்டியலில் இந்தியா 2nd பிளேஸில் இருக்குது. அதிகமாக வந்து சிகரெட்டு இதெல்லாம் பயன்படுத்துறதுல. இந்தியாவில் புகையிலை பயன்பாடு மட்டும் 27 கோடி. ஓகேவா? ஆண்கள் வந்து இதில் 42% பேர் இருக்காங்கன்னா பெண்களும் 14% இருக்காங்க இந்த புகையிலை பழக்கத்துக்கு அடிமையானவங்களில். ஓகேவா? இதுதான் வந்து ஒரு மோசமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான். பட் தெரிஞ்சுக்கணும், அவேர்னஸில் நல்லதும் தெரியணும் கெட்டதும் தெரியணும். அது மாதிரி நம்ம இந்தியாவில் இது இப்படி வந்துட்டுருக்கு. இது வந்து ஒரு மோசமான நிலைமையை காட்டுது. ஓகேப்பா, இதோட இந்த கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு. இது வந்து பார்ட் 1. நம்ம பார்ட் 2லையும் பார்ட் 3லையும் சேர்த்து இந்த மொத்த டிசம்பர் மந்த்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுக்கு இந்த மொத்த பிடிஎஃபோட லிங்க்கு கீழே கொடுத்துருப்போம். ஓகேவா? நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு படிச்சுக்கலாம். இதுலேருந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி, இதிலே படிச்சுக்கிட்டாலும் சரி, உங்களோட விருப்பம். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். உங்களுக்கு எக்ஸாமுக்கு தேவையான ஒரு ஹோல் இயர், ஒரு 1 இயருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாகவே இதே ஃபார்மேட்டில் தெளிவான விளக்கம் ப்ளஸ் ஃப்ரீ பிடிஎஃபோடு கொடுத்துருவோம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கண்டினியூஸாக நீங்கள் வந்து சேனலை ஃபாலோ பண்ண முடியும். உங்களை மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யார் இருந்தாலும் நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள், அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் கிடையாது, நம்ம சேனலில் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தமிழ் வீடியோ தலைப்பு வாரியாக சரியான விளக்கம் ப்ளஸ் அதற்கான ஃப்ரீ பிடிஎஃப்பும் கீழே கொடுத்துட்ருக்கோம். ஜிகே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சு பாடம் நடத்திட்டுருக்கோம். முக்கியமான 100 பாடங்களை மட்டும் செலக்ட் பண்ணி அதை வந்து ஷார்ட்டாக நோட்ஸ் எடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா 6 மாதத்துக்குள்ளே நம்ம அப்படி தான் படித்தா மட்டும்தான் ஸ்மார்ட்டாக நம்ம வந்து எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி மேக்ஸுக்கு இருக்கிற டாபிக், ஒவ்வொரு டாப்பிக்கும் பேசிக் மாடல்லேருந்து டஃப் மாடல் வரைக்கும் எல்லா டைப்பையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஒரு 4-5 பார்ட் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் முடிஞ்சன்னே கடந்த ஒரு 10 வருஷத்துக்கான கொஷின் பேப்பரில் வந்த இப்போ ஒரு சிம்பிளிஃபிகேஷன் எடுத்தோம்னா அந்த சிம்பிளிஃபிகேஷனில் 10 வருஷமாக என்னென்ன கொஷின்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு 100 கொஷின் வரைக்கும் இருக்கிற ஒரு கம்பைலேஷன் பிடிஎஃப்பும் கொடுத்துட்றோம். நீங்கள் நம்மளோட சேனலில் போய் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே புரிய வரும். கண்டினியூஸாக சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.